Hello my dear students, very fine good evening to you. Welcome to the Biology Academy Tamil channel. நான் பாரதி ராஜா விலங்கியல் ஆசிரியர். 2025 கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்டான நோட்டிபிகேஷன் இன்னைக்கு பார்க்க போறோம். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அதாவது நீட், ஜேஇ போன்ற எக்ஸாமை கண்டக்ட் பண்ற நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நீட் 2025 எழுத போற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன நோட்டிபிகேஷன் அப்படின்னா, 2025ல நீட் எழுத போற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அப்பார் ஐடி அப்படிங்கிற ஒரு ஐடியா கண்டிப்பா கிரியேட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோல அந்த நோட்டிபிகேஷன்ல என்ன சொல்லியிருக்கு, அந்த அப்பார் ஐடினா என்ன, அந்த அப்பார் ஐடியா எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவும் அடுத்த வீடியோல தொடர்ச்சியா பார்க்கலாம். இந்த வீடியோல நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி சொல்லி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலா இந்த வீடியோல பார்த்துடலாம். அடுத்த வீடியோல அப்பார் ஐடியை எப்படி நம்ம வீட்டுல இருந்து ஜெனரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். கூகுள் ப்ரௌசர்ல NTA NEET 2025 அப்படின்னு போட்டிருக்கேன். அந்த மாதிரி போட்டோன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பாருங்க நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே இதுல அபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிடுது. நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் யூஜின்னு இருக்கு இல்லையா, இதுல 2 நோட்டிபிகேஷன் இருக்கு பாருங்க. ஒன்னு வந்து சிலபஸ் ஃபார் NEET 2025, அதுக்கு மேல இருக்கக்கூடாது பாருங்க அப்டேட்டிங் ஆதார் டீடைல்ஸ் ஆஃப் aspirants ஆஃப் NEET UG 2025 எக்ஸாமினேஷன். 2025ல யாரெல்லாம் நீட் எழுத போறீங்களோ உங்க எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் வந்துடும். ஸோ இந்த நோட்டிபிகேஷனை தான் உங்களுக்கு ரீட் பண்ண போறேன். இதுல அந்த செகண்ட் பேராகிராஃப் பாத்தீங்க அப்படின்னா, as per the instruction issued by the Department of Higher Education, Department of Higher Education ஒரு instruction plus a Ministry of Education and integration of the APAR ID, இதுதான் நம்ம ஜெனரேட் பண்ண போறோம். APAR ஐடியோட எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகாடமிக் அக்கவுண்ட் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வித் NEET UG 2025 is to be ensued. இந்த வருஷம் NEET 2025 எழுத போற எல்லாத்துக்குமே as per the instruction given by the Department of Higher Education, Higher Education Department இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னதுபடி அப்பார் ஐடி அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. To support this objective, candidates are encouraged to use their APAR ID as well as Aadhaar-based authentication during the application and examination process. நீங்க எக்ஸாம் எழுத போகும்போதும் சரி, அல்லது நீங்க வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கும் சரி, நீட் எழுத போற அப்ளிகேஷனுக்கும் சரி, நீங்க நீட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா காலேஜுக்கு அப்ளிகேஷன் போகும்போதும் சரி, உங்களுக்கு கண்டிப்பா அப்பார் ஐடியோட நம்பர் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்பார் ஐடி எடுக்கிறதுக்கு முன்னால நீங்க ஒரு முக்கியமான விஷயம் செய்யணும். என்ன அப்படின்னா, உங்களோட ஆதாரை அப்டேட் பண்ணணும். ஆதாரை எப்படி அப்டேட் பண்றது அப்படிங்கிறத இப்ப சொல்லிடுறேன். என்னென்ன சேஞ்சஸ் நீங்க ஆதார்ல பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா பார்த்துக்கணும். இப்போ உங்களுக்கு ஆதார் ஐடியில என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில சொல்லிடுறேன். ஆதார் ஐடியில ஃபர்ஸ்ட் நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டியது உங்களோட நேம். நேம்ல என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட 10th அல்லது 12th மார்க் ஷீட்ல எந்த மாதிரி நேம் இருக்கோ அதே மாதிரி உங்களோட ஆதார்லயும் இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டா சொல்லி இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நேம் பாத்தீங்கன்னா, என்னோட நேம் எழுதிக்கிறீங்க பாரதி ராஜான்னு, பாரதி ராஜா, ஓகேங்களா. இந்த பாரதி ராஜா அப்படிங்கறது பின்னால வந்து இன்சியல் இருக்கும். உங்களோட 10th சர்டிபிகேட்ல இந்த இன்சியல் அப்படிங்கிறது பின்னால இருக்கா அல்லது நேமுக்கு முன்னால இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறீங்க. இப்ப வர்ற 10th and 12th மார்க் ஷீட்ல எல்லாமே உங்களோட இன்சியல் வந்து நேமுக்கு பின்னாலதான் இருக்கும். உங்களோட ஆதார் ஐடியில இன்சியல் வந்து நேமுக்கு முன்னால இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா உங்களோட நேமை சேஞ்ச் பண்ணி ஆகணும். அதாவது 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கும், 10th மார்க் ஷீட்ல இன்சியல் பின்னால இருந்துச்சுன்னா ஆதார்லயும் கண்டிப்பா எப்படிதான் இருக்கணும், இன்சியல் வந்து பின்னாலதான் இருக்கணும். 10th மார்க் ஷீட்ல இன்சியல் முன்னால இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஆதார்லயும் இன்சியல் முன்னாலதான் இருக்கணும். இது நீங்க செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ். ரெண்டாவது சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, இந்த நேம் பாத்தீங்கன்னா பாரதி ராஜா அப்படிங்கிறது ஸ்பேஸ் இல்லாம கண்டினியூஸா இருக்கும். ஒரு சில சர்டிபிகேட்ல எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பாரதி ராஜா இந்த ரெண்டுக்கு நடுவில் என்ன இருக்கலாம், ஸ்பேஸ் இருக்கலாம். உங்களோட 10th மார்க் ஷீட்ல உங்களோட 2 நேமுக்கு நடுவுல ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஆதார்லயும் கண்டிப்பா ஸ்பேஸ் இருக்கணும், மறந்துடாதீங்க. ஆதார்ல 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் நேம் இருக்கணும். ஃபர்ஸ்ட்
இனிஷியல் எங்க இருக்கோ அது பிரகாரம் உங்க ஆதாரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட 12th மார்க் ஷீட் அல்லது 10th மார்க் ஷீட்ல உங்களோட நேம்ல ஸ்பேஸ் இருந்து உங்களோட ஆதார்ல ஸ்பேஸ் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்களோட நேமை சேஞ்ச் பண்ணி ஆகணும். இன்னொரு சேஞ்சஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களோட நேமுக்கு பின்னால உங்களோட ஃபாதர்ஸ் நேம் கண்டிப்பா வந்துடும். இந்த மாதிரி ஃபாதர்ஸ் நேம் வந்துச்சு அப்படின்னா நீங்களும் உங்களோட நேமை சேஞ்ச் பண்ணி ஆகணும் 10th and 12th மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி. இன்கேஸ் உங்களோட 10th and 12th மார்க் ஷீட்லயும் உங்களோட அப்பா பேரு உங்க நேமுக்கு பின்னால இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதுல இருக்கிற மாதிரி ஆதார் ஐடியில மாற்றி ஆகணும். இது எல்லாமே உங்களோட நேம்ல சேஞ்ச் பண்ண முடியாத விஷயம். ரெண்டாவது விஷயம் உங்களோட போட்டோ. இந்த போட்டோ சப்போஸ் நீங்க வந்து குழந்தையா இருக்கும் போது எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட போட்டோவை சேஞ்ச் பண்ணி ஆகணும். இப்ப ரீசெண்டா இந்த 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ எந்த மாதிரி போட்டோ இருந்துச்சோ அந்த போட்டோவை கண்டிப்பா அப்டேட் பண்ணியே ஆகணும். போட்டோ அப்டேட் பண்ணாம உங்களால நீட் எக்ஸாம் எழுத முடியாது. இது நாட் ஓன்லி ஃபார் த 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது. இப்ப படிக்கிற 11th, இப்ப படிக்கிற 10th, இப்ப படிக்கிற +2 இந்த 3 ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த மாதிரி அப்டேட்டை நீங்க செஞ்சு வச்சுக்கலாம். எஸ்பெஷலி நேம் பிளஸ் போட்டோ. அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த். இந்த டேட் ஆஃப் பர்த் உங்களோட 10th and 12thல எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி இந்த டேட் ஆஃப் பர்த்தையும் மாத்திக்கீங்க. மறக்காம உங்களோட அப்பா பேர் வந்து உங்களோட 10th மார்க் ஷீட் அல்லது 12th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கும். சப்போஸ் உங்க அப்பாவோட பேரு 10thலயோ 12thலயோ இன்சியலோட இருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் நீங்க உங்க அப்பா பேரை இன்சியலோட கொடுக்கணும். உங்க அம்மா பேர் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி இதுலயும் உங்க அம்மா பேர் ஆதார்லயும் உங்க அம்மா பேர் இணைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் இணைச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறமா உங்களோட அட்ரஸ், இப்ப இருக்கிற அட்ரஸ் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் மாத்திர வேண்டாம். கடைசியா நீங்க செய்ய வேண்டியது உங்களோட மொபைல் நம்பர். மொபைல் நம்பர் என்ன மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த மொபைல் நம்பரை கண்டிப்பா ஆதாரோட லிங்க் பண்ணிருக்கணும். நீங்க எக்ஸாம் முடிச்சு காலேஜ் ஜாயின் பண்ற வரைக்கும் கிடையாது. இப்ப கொடுக்குற மொபைல் நம்பரை கடைசி வரைக்கும் மாத்தக்கூடாது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இந்த மொபைல் நம்பர் எந்த அப்ளிகேஷன் போட்டாலும் சரி அந்த அப்ளிகேஷன்ல உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வர்ற மாதிரி ஒரு மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க. அந்த மொபைல் நம்பர் ஆதார் கார்டோட லிங்க் ஆயிருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்க மனசுல வச்சுக்கணும். எந்த நம்பரை ஆதாரோட இணைச்சிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை தயவு செஞ்சு மாத்தாதீங்க. சரி, ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது உங்களோட நேம் as per the 10th and 12th மார்க் ஷீட். அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட அப்பாவோட நேம் as per the 10th and 12th மார்க் ஷீட். உங்களோட போட்டோ, ரீசன்ட் போட்டோ கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி ஆகணும். உங்களோட ஆதார் ஐடியோட உங்களோட மொபைல் நம்பரை கண்டிப்பா இணைச்சாகணும். அந்த மொபைல் நம்பரை தான் நீங்க நீட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும் கிடையாது, 12th முடிச்சுட்டு எந்தெந்த காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட போறீங்களோ அந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனுக்குமே நீங்க ஆதாரோட இணைச்ச மொபைல் நம்பரை மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் மறந்துடக்கூடாது. இந்த அப்ளிகேஷன்லாம் இந்த சேஞ்சஸ் எல்லாம் ஆதார்ல செய்யாம உங்களால அடுத்த ஐடியான அப்பா ஐடி வாங்க முடியாது. அதனால யாரெல்லாம் ஆதார்ல சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே இ சேவை மையம், அது அங்கீகரிக்கப்பட்ட இ சேவை மையத்துல போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஆதார் சேவை மையத்துல போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம், தாலுகா ஆபீஸ்ல போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம், போஸ்ட் ஆபீஸ்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம், அல்லது ஒரு சில பேங்க்ல கூட இந்த சர்வீஸ் இருக்கு. இந்த எந்த இடத்துல வேணாலும் போயிட்டு உங்களோட இந்த டீட்டெயிலை மறக்காம அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த டீட்டெயில் அப்டேட் பண்ணாம உங்களால இந்த ஐடிக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா அப்பார் ஐடி அப்படின்னு சொல்றோம். அப்பார் ஐடி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகாடமிக் அக்கவுண்ட் ரெஜிஸ்ட்ரி. இந்த நம்பரை உங்களால வாங்க முடியாது. இந்த நம்பர் வாங்காம உங்களால சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு கோர்ஸையும் உங்களால ஜாயின் பண்ண முடியாது. இது ஒரு மாடல் அப்பார் ஐடி கொடுத்துருக்கிறேன். மாடல் அப்பார் ஐடியில ஒன் நேஷன் ஒன் ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட ஆதார்ல உங்களோட 10th அல்லது 12th மார்க் ஷீட்ல என்னென்ன டீடைல்ஸ் இருக்கோ அந்த டீடைல் பிரகாரம் உங்களோட ஆதார் ஐடி அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த அப்பார் ஐடி அப்ளை பண்றதுக்கு வரணும். ஆதார்ல அப்டேட் பண்ணாம அப்பார் ஐடி உங்களால வாங்க முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, ஆதார் ஐடியை அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்லைடுல ஒரு மாடல் அப்பார் ஐடி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு உங்களுக்கு ஜெனரேட் ஆகும். அந்த ஐடி கார்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களோட ஆதார் கார்டில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு தெளிவாக கொடுத்துருக்கிறேன். ஒரு மாடல் ஆதார் கார்டு வச்சு கொடுத்துருக்கிறேன். இந்த ஆதார் கார்டில் நீங்கள் சேஞ்சஸ் முடிச்சதுக்கு அப்புறமா அப்பார் ஐடிக்கு அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்குற டீச்சர்ஸ்,
பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், +1 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் +2 ஸ்டூடெண்ட்ஸ், +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயன்பட்டது மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் பயன்படணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அப்பார் ஐடி எப்படி அப்ளை பண்றது, வீட்ல இருந்தே அப்பார் ஐடியை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.